ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸ்னா தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நோட்டோரியஸ் டாக்கர் சீசன் 1 எபிசோட் 8. நீ அவன் கூட 1-on-1 ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லயஸ் வந்து சொல்கிறான். ஆல்பர்ட் உடனே பயப்படுவோம். ஒன்றை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எங்களில் யாரையாச்சும் ஒருத்தரனால நீ சூஸ் பண்ணிக்கோன்னு லயஸ் சொல்கிறான். நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆல்பர்ட் கேட்டா, ஃபினோக்கியா இப்போ அந்த இடத்துக்கு வந்துருந்தேன். நம்ம ஃபேமிலி பேரை நீ ஆல்ரெடி கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த சண்டையை ஜட்ஜாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபினோக்கியா சொல்லப்போ, இவனை யார் இங்கே கூப்பிட்டது அப்படின்னு ஆல்பர்ட் பயப்படுறான். ட்ரக் வித்து ஆல்ரெடி ஃபேமிலி பேர் அவன் கெடுத்துட்டு இருக்கிறதுனால எப்படி ஃபேமிலியை விட்டு தூக்கலாம் தான் ஃபினோக்கியாவும் மற்ற ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ ஃபினோக்கியாவை கூப்பிட்டுருக்கான். அப்படின்னா ஃபினோக்கியா ஃபேமிலி பவருக்காக நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணதான் ஆல்பர்ட் கேட்கவும், நான் இது எதையுமே பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது நோயல் தான். நான் இருக்கிற பிசிக்கு ஒன்ன மாதிரி கொப்ப மேலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இருக்கிற ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுப்பான்னு ஃபினோக்கியா சொன்னா. ஃபைட் பண்ண மாட்டேன் அதை சொல்ல நீ யாருன்னு ஆல்பர்ட் கேட்டா, நீ ரெஃப்யூஸ் பண்ற இடத்துல இல்ல மூடிக்கிட்டு சொல்றத சைடு அந்த ஃபேமிலியில இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கிட்டே போகலாம்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் செலக்ட் பண்றவன் வின் பண்ணான்னு கேட்கவும், அப்போ உன்னை கேமினோ ஃபேமிலியோட பாஸா நானே அறிவிக்கிறேன், ரெப்ரசன்டேட்டிவா யாரை சூஸ் பண்ண போறேன்னு ஃபினோக்கியா கேட்கவும், கோகா ஒருத்தன் தான் இவனோட ஸ்லேவ் கான்ட்ராக்ட்ல இருக்கான். சோ கோகா நினைச்சாலும் துரோகம் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஆல்பர்ட் கோகாவை தான் சூஸ் பண்றான். அவனை நான் போய் கொல்றேன்னு ஆல்மா போனா நம்ம ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்ண போறான். நம்ம ஹீரோ ஆல்ரெடி போஷனை குடிச்சிட்டு கோகா கூட ஃபைட் பண்ண ரெடியா போய் நிக்கிறான். 3வது தடவை ஃபைட் பண்ண போறோம். உன் கண்ணை பார்த்தா ஆல்ரெடி நீ தான் ஜெயிக்க போறாங்கிறது தெரியுது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நினைச்சிட்டு இருக்கல. பட் நீ இதுல வின் பண்ணாலும் உனக்கு எதுவோ கிடைக்க போறதுல நம்ம ஹீரோ சொன்னா. பட் உன் கூட ஃபைட் பண்றதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு கோகா சொல்லுவோம். அப்ப கோல மாதிரி இருக்காம என்ன கொல்ல ரெடியாரு நம்ம ஹீரோ சொல்றான். பினோக்கியா அப்ப ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். ஹீரோ ஐஸ் புல்லட் யூஸ் பண்ணுவோம். கோகா அதை வெட்டுறான். சீஃப் அந்த பையன் ஜெயிச்சிருவானா அப்படின்னு கேட்கவும், மல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு லோயஸ் சொல்றான். அவன் சாதாரண டாக்கர், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் நினைச்சிட்டு இருக்கான். ஸ்டான்சிமா அந்த மூவை யூஸ் பண்ண போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவன் கிட்டனா போனா என்ன கண்டிப்பா கட் பண்ணிடுவான். பட் ஆல்ரெடி அவன் மனசுல நான் சந்தேகத்தை விதைச்சிட்டு அவன் வாயாலேயே அவன் சொல்லியிருக்கான். இன்னும் ஜெயிக்க ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வச்சிருக்கியான்னு கோகா கேட்டிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு அந்த துப்பாக்கியில புல்லட்டில் ஒன்னு ஜெயிக்க கத்தியே போதும் நம்ம ஹீரோ கத்தி எடுக்கிறான். ஆரஞ்சு பழ தோலை உரிச்சா கிரீஸை ஈஸியா போக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். சம்பந்தம் இல்லாம இதுக்கு அதை சொல்றேன்னு கோகா டிஸ்ட்ராக்ட் ஆகுது. டக்குனு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். கோகா நம்ம ஹீரோ கையில ஸ்வாடை இறக்கிருந்தான். நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடை பிடிங்கி போட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அவன் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. கோகா வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ புல்லட் தூக்கி போட்டுட்டு, என் கன்ல தான் புல்லட் இல்லைன்னு சொன்னேன், ஏன் கிட்ட இல்லைன்னு சொல்லலையேன்னு ஹீரோ ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அவனை அந்த ஐஸ் புல்லட்டை வெட்டுற மாதிரி வச்சு ஃப்ரீஸ் ஆகாம அவன் ஹார்ட்லேயே போய் நம்ம ஹீரோ கிக் பண்றான். கோகாவும் மயங்கி விழுந்துருந்தான். என் கிட்ட யாரும் எதையும் எதிர்பார்த்ததில்ல, எல்லாரும் என்ன வெறுக்கதான் செஞ்சாங்க. அடியேற்றம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைட் எல்லாம் என்ன ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்துச்சு அப்படிதான் நான் நினைச்சேன் அப்படின்னு கோகா நினைக்கிறேன். வின்னர் நோயல் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லி ஃபினோக்கியா அனௌன்ஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்கரா இருந்துட்டு விட்டு கொடுக்காம நீ ஃபைட் பண்ற. நோயல் ஸ்டோலன், எப்படி நீ இப்படி ஆன? நானும் ஒரு வேளை ஒன்ன மாதிரி இருந்திருந்தா லைஃப்ல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லி கோகா யோசிக்கும் போதுதான், என் லைஃப்ல நான் நோயல் மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கோகா யோசிக்கிறேன். சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டப்பா நம்ம ஹீரோ கிளம்புவோம். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், பிரச்சனைனா உங்களுக்காக எப்போ வேணா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி லோகஸ் சொல்றான். அவனை பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆனதுல தப்பே இல்லை அப்படின்னு லோயஸ் வந்து கோகாவை பார்க்கறான். ஹீரோ கையில லைட்டா அடிபட்டிருக்க. ஆல்மா அதுக்கு கட்டு போடுற. ரொம்பவே ரிஸ்கியான மூவ்னு ஆல்மா சொல்லவும், நான் தான் ஜெயிஸ்டெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் இந்த ரிஸ்க் எடுக்காது, அதை பண்ணதான் நான் இருக்கேன்னு ஆல்மா சொல்றா. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை கொடுக்க கேமினோ ஃபேமிலி இப்போ இல்ல, அண்ட் அவனோட ட்ரக் பிரச்சனையும் இதுக்கப்புறம் இருக்காது, அண்ட் அந்த சின்ன பொண்ணு ஆத்மா இப்போ நிம்மதியா சாந்தி அடையும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேபினோ ஃபேமிலியவே ஃபினோக்கியோ கண்ட்ரோல்குள்ள நம்ம ஹீரோ கொண்டு வந்ததுனால பணம் தர சொல்லி நம்ம ஹீரோ ஃபினோக்கியோ கிட்ட டீலிங் பேசியிருக்கான். சொன்ன பணத்தை விட அதிகமாவே தாரன் ஃபினோக்கியோ சொல்லிட்டு நான் நோயல் கிட்ட தனியா பேசணும்னு ஆல்மாவை வெளியே அனுப்புறான். நோயல் என் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணு, ஈவன் கேபினோ ஃபேமிலிக்கு நீ லீடர் ஆகுன்னு சொல்லவும், எனக்கு 16 வயசு தான் ஆகுது, நான் லீடரா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்பவே நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, நான் வளர்ந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு ஃபினோக்கியோ கேட்ட. அடிவன் ஆஃபரை ரிஜெக்ட் பண்றேன், நான் யாருக்கு கீழேயோ இருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நோயல் நான் என்ன ரேங்க்னு உனக்கு தெரியுமா? நான் ஏ ரேங்க் பனிஷர், என் கையில இருக்கிறது என்னன்னு சொல்லி பாப்போன்னு நம்ம ஹீரோவோட ஹார்ட் அவனோட கையில இருக்கு. என்னோட ஆஃபரை 3 தடவை மறுத்த ஒருத்தவங்க மேல என்னால அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியும். உன்னோட ஹார்ட்டை எடுத்து நீ அப்படியே உயிரோட இருக்கன்னு தானே பாக்குற. இது ஸ்பெஷல் லிங்க்ல அவன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. பட் நான் 5 மீட்டர் தாண்டி போனாலோ இல்ல நான் கிரஷ் பண்ணாலோ நீ இன்ஸ்டன்டா இறந்துருவ. நோயல் நீ ரொம்பவே டேலண்டடா இருக்க, நீ வளரக்கூடிய ரேட்டை பார்த்தா ஃபியூச்சர்ல லூசியான ஃபேமிலியவே எதிர்த்து நீ நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபினோக்கியோ சொல்லவோ, அதனால நான் வளர்றதுக்கு முன்னாடியே என்ன கொல்லலான்னு பாக்குறல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ சொல்லு, என் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்றியா அப்படின்னு ஃபினோக்கியோ கேட்டா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஹார்ட்டை வச்சு நான் உன்னை மிரட்டுறதோட விட்டுவேன்னு நினைக்காத அப்படின்னு ஃபினோக்கியோ சொன்னா. நீ நினைக்கிறது கரெக்ட் தான் ஃபினோக்கியோ, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு நாள் நான் ஸ்ட்ராங்கஸ்டா மாறுவேன். அப்போ ஈவன் உன் ஃபேமிலியால கூட என்ன தொட முடியாது. இப்பவே நீ என்ன கொல்றதா இருந்தா கொன்று. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நீ என்ன கொல்ற அடுத்த செகண்ட் நீ ஒரு கோலங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவையா. வீக்கான ஒருத்தனை தான் உன்னால கொல்ல முடியும், ஸ்ட்ராங்கான ஒருத்தனை எதிர்த்து நிக்கிற லெவலுக்கு நீ தைரியமான ஆம்பளை இல்லைங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றேன். என் ஹார்ட் உன்கிட்ட இருக்கலாம், ஆனா என்ன கொல்றதுக்கான கட்ஸ் உன்கிட்ட இருக்கா? நான் தான் எனக்கான ராஜா, என்ன
கண்ட்ரோல் பண்ண எவனாலையும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஃபினோக்கியா பயப்படுறான். ஜஸ்ட் காமெடி பண்ணப்பா, உன்னை கொல்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஹார்ட்டை திரும்ப அவன் கொடுத்துட்டு ஃபினோக்கியா போகும்போது வார்த்தைகளை விட்டுட்டு அள்ள முடியாது, நீ சொன்ன மாதிரியே ஸ்ட்ராங்கா மாறிக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினோக்கியா போகவும் மூடிட்டு பொறுமையா வாட்ச் பண்ணு, நான் ஸ்ட்ராங்கா அவன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்மா அவனை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்ன கொட்றது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் இங்க கெஞ்சவும் அவன் ஹார்ட்டையே நான் கையில எடுத்து ஒருத்தன் தைரியமா பேசுறான். இந்த தருதல இப்படி இருக்கும், சரி நான் உனக்கு கருணை காமிக்கிறேன், நீ என்னோட எஸ்டேட்ல வந்து பிக்கு மாதிரி வாழ்றா, கையவோ காலையோ வட்டிருதா, பண்ணி மாதிரி ஊர்ந்து வா, இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபினோக்கியா அவன் ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறான். ஆல்பர்ட்டோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆல்பர்ட்டோட ஸ்லேவ் கான்ட்ராக்ட் இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துருது. இப்ப நான் தான் உன்னோட அபிஷியல் ஓனர்ல நம்ம ஹீரோ கேட்டுட்டு, பட் உன்ன மாதிரி ஒரு ஸ்லேவ் எனக்கு தேவையில்ல, நீ ஸ்ட்ராங் தான், பட் ஆனா நீ ஒரு வீக்கான பப்பி, நீ ஒரு சீக்கிர வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன்னா பெட் அனிமல் மாதிரி இருக்காம பாஞ்சு அடிக்கிற உல்ஃபா நீ எனக்கு இருக்கணும். இந்த அவன் ஸ்லேவ் கான்ட்ராக்டை நீ ஏன் வச்சுக்கோ நம்ம ஹீரோ கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ, உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லவும், லைஃப் ஃபுல்லா நான் ஸ்லேவா இருந்திருக்கேன், ஃப்ரீடம் வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றான். உன்னோட ட்ரீமை நான் நிறைவேற்றணும், நீ ஸ்ட்ராங் ஆகுறது நான் கூட இருந்து பார்க்கணும், ப்ளீஸ் என்ன கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கோகா கேட்கவோ, சரி லாங் ஸ்வார்ட்ஸ்மேன் கோகா சுகஷிமா வெல்கம் டு ப்ளோ பியாண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது பார்ட்டி மெம்பர்ஸோட அபிஸ்குள்ள என்ட்ராகி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். கோகா எனிமி லைன்ல சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ண, ஆல்மா ஆர்மர் பேசிங்க யூஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். ஹீரோ ஆர்டர் கொடுத்தது அவங்க பண்றதுனாலயே அவங்க அட்டாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கோகா கொல்லலான்னு போனக்கு அப்படின்னா ஆல்மா கொண்டுதா, என் டார்கெட் எதுக்கு நீ கொண்டுன்னு கேட்டா, எப்படியாவது சாகடிக்க வேண்டியது தானே, ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்னியமோ கொண்டுவேன வா சொல்லவோ, ஆல்மா என்னோட ஆர்டர்ஸ் மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் திட்டுறான். ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்றதை விட்டுட்டு டீமா செயல்பட கத்துக்கோங்க, நீங்க ஃபைட் பண்ணது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். நம்ம தனியா ஒரு கிளானை ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம ஹீரோ சொல்லவும், வெறும் 3 பேர் கிளானை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு கிளானுக்கு கீழே வேலை பார்க்க வேணாமான்னு ஆல்மா கேட்கணும். ஆமா, நம்ம அப்ளிகேஷன் அவங்க அப்ரூவ் பண்ணா நம்மளும் இனி ஒரு கிளான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரேங்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கான சீல் நம்ம ஹீரோ கையில வந்திருக்கு. என் கோலை அடைய நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானை கிரியேட் பண்ணி ரகாலியால ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பினோக்கியோ எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோவோட ஹார்ட்டையே அவன் கையில கொண்டு வந்துட்டான். நம்ம ஹீரோவோட ஹார்ட்டை வச்சிருக்கிறது என்னமோ பினோக்கியா தான், ஆனா நம்ம ஹீரோ அப்ப கூட பயப்படாம பினோக்கியாவையே மறட்டவும் அந்த சிச்சுவேஷன்ல பினோக்கியா தான் பயந்திருப்பானே தவிர்த்து நம்ம ஹீரோ பயந்திருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிளானை இப்பதான் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ண போறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.